ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, பாப்பாவோட பாட்டில் தாங்க வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். நான் அப்போல்லாம் யோசிப்பேன், இந்த பாட்டில் கழுவுறதுக்கு எவ்வளோ பெரிய ப்ராசஸாக இருக்குதுல்ல. ஸோ எப்படா 1 இயர் ஆகும் கிளாஸில் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேன் நான். ஏன்னா இந்த பாட்டில் கழுவுறதுக்குள்ளே போதும் ஆயிடுதுங்க. லிக்யூடு ஊற்றி அதை கழுவி அதுக்கப்புறம் வந்து அதை ஸ்டெர்லைஸ் பண்ணி அதுக்குள்ளே போதும்னு ஆயிடுது. இதுக்குன்னே எனக்கு வந்து 10 minutes டைம் ஒதுக்குற மாதிரி ஆயிடுது. ஆக்சுவலி வந்து நான் இப்போ 1 இயர் கிராஸ் பண்ணிட்டேன். ஆனால் அவங்க இப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா பால் டப்பாவில் தாங்க குடிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்கு ஒரு பால் டப்பா, பால் குடிக்கிறதுக்கு ஒரு பால் டப்பா. நான் வந்து ஃபிலிப்ஸ் தான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். ஃபிலிப்ஸ் வந்து நான் என்ன நிப்பிள் சைஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 2 தான் யூஸ் பண்ணுறேன், 3 யூஸ் பண்ணுறேன். 6 month வரைக்கும் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 சைஸ் கரெக்டாக இருக்கும். 6 monthக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 3 சைஸ் இது இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து 6 month ஒன்ஸ் வந்து பால் டப்பா வாங்குவேன். நிப்பிள் மட்டும் 3 month ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ வந்து நான் கிளாஸில் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது என் மைண்ட் என்ன தெரியுமாங்க தோணுது, ஐயோ கிளாஸில் குடித்தா சிந்தி குடிச்சிருவாளோ, கீழே எல்லாமே கொட்டிடுமே, அவளுக்கு போக வேண்டிய பால் எதுவுமே போகாமல் போயிடுமோ அப்படின்னு யோசிக்கிறேன். ஏன்னா ஆவின் பாக்கெட்டாக இருந்தால் நான் வந்து கண்டிப்பாக அது வேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு வாங்கி கொடுத்துருவேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் இவங்களுக்கு பசும்பால் கொடுக்குறேன். பசும்பால் பார்த்திங்க அப்படின்னா அவங்க 1/2 லிட்டர் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க வந்து எடுத்துகிட்டு கொடுத்ததை விட சரி, அது வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே வந்து கிளாஸில் கொடுக்க மனசே வர மாட்டேங்குதுங்க. ஏன்னா இதோட அடுத்த நாள் தான் பால் கொண்டு வருவாங்க. என் பசங்க தண்ணி கூட அந்த பால் டப்பாவில் தாங்க குடிக்கிறாங்க. ஏன்னா தண்ணிக்கு சிப்பர் பாட்டில் வாங்கணும், அவங்க அதுலேயுமே வந்து பழக மாட்டுக்கிறாங்க, வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு எப்படி அவங்கள வந்து இதில் பழக்கப்படுத்தி கொண்டு வருது அப்படின்னு ஒன்றும் புரியல. உங்கள் பேபிஸ் இந்த மாதிரி தானா, இல்லை நீங்கள் ஏதாவது எனக்கு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், எப்படி பழக்கப்படுத்தி கொண்டு வரணும் அப்படின்னுட்டு.